ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட செக்யூலரிசம் பற்றி தாங்க பேச போகிறேன். மதம் சார்பற்ற தன்மையை பற்றி தான் பேச போகிறேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் மத சார்பற்ற நாடாக இருந்துட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய பக்கத்து நாடு பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மதம் சார்ந்த நாடாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த நாட்டுடைய அஃபிஷியல் நேம் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி உலகத்தில் உள்ள பல நாடுகள் பல மதங்களை சார்ந்து இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய இந்தியா ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. நம்மளுடைய இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடா இருந்துட்டு இருக்கு. அரசியல் ரீதியா பல குளறுபடிகள் இருந்தாலும் கூட, அரசியல் ரீதியா பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, வட இந்தியாவில் மத கலவரங்கள் அதிகமாக நடந்தாலும் கூட நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு மதம் சார்பற்ற நாடு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்க நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதுல செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக்யூலர் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய பக்கத்து நாடான பாகிஸ்தான் மாதிரி இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்ற பேர் இல்லாம டெமோக்ரஸி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்ததுன்னா அது ஒரு செக்யூலரிசம் கண்ட்ரிங்க.